அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் கடிதம் 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய வசனங்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து இப்படியாக சொல்லுகிறார்: நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் என்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பவுல் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவுடன் முடிக்கிறதை இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். மன நிறைவுடன் முடிக்கிறாராம். நல்ல போராட்டம், நான் போராடி முடிச்சிட்டேன், எனக்கு வெற்றி வாகை இருக்கிறது. அதை சொல்லிட்டு கூட ஒன்று சொல்லுகிறாரு: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற எதிர்பார்த்து காத்திருந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்குமே இது தருவார் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறார். நான் நம்புறது பெருசு இல்லைங்க, உங்களுக்கும் நான் நம்பிக்கை கொடுக்குறேன், நீங்களும் வாழ்ந்து காட்டுங்கன்னு நமக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன். இதுதான் இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்வில் மிகப்பெரிய சேலஞ்ச். கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வது என்பது, அல்லது நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஏன் அந்த சேலஞ்சுனா, முதலாவதாக இவர்கள் நல்லவர்களாக வாழணும், நீதி உள்ளவர்களாக, நேர்மையை கடைபிடிக்கிறவர்களாக, உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து காட்டணும். ஆனால் நாம் பார்க்குற உலகம் அப்படி இல்லை, அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. அப்படி நேர்மாறாக இருக்கிற உலகத்தில் நாம் இப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் அது பெரிய சேலஞ்சு தானே. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்க மக்களோட எதிர்பார்ப்பு, கடவுளுடைய பிள்ளைகள்னால் இப்படிலாம் இருப்பாங்களே என்று எதிர்பார்க்கிற வாழ்வு. அப்போ நாம் அதை வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, இவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நன்மை செய்யணும்னா பிறரை அன்பு செய்யணும், பிறரோடு பகிர்ந்து வாழணும். அன்பு செய்யணும்னா சுயநலம் இல்லாமல் இருக்கணுமே. இன்றைக்கி கடவுளுடைய பிள்ளை என்று சொல்கிற மக்கள் மத்தியில் கூட சுயநலம் தலை தூக்கி நிற்கிறதை பார்க்க முடியும். நான், எனது குடும்பம் அப்படி தான் இருக்கிறான். 3வது, கடவுளின் பிள்ளைகளாக வாழணுமா. கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுகிற மக்களாக இருக்கணும், கடவுளோடு நல்ல உறவு கொண்டவர்களாக இருக்கணும். கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற மக்கள் எத்தனை பேர் கடவுளோடு தினந்தோறும் நெருங்கிய உறவு கொண்டவர்களாக இருக்கிறோம்? ரொம்ப சொற்ப பேர் தான். குழுக்களாக சென்று நாம் ஆண்டவரை உறவு கொள்வது அது வேற. சண்டே ஆராதனைக்கு போகிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம். தனித்து, ஒவ்வொருவரும் தனித்து ஆண்டவர் நல்ல உறவில் இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைகள் என்றாலே கடவுளுக்கு நமக்கும் பர்சனல் ரிலேஷன், அந்த இன்டிமெசி நமக்கு இருக்கணும். அது ஒரு பெரிய சேலஞ்சு தான் இன்றைக்கி. 4வதாக, இவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கணும், நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவர்களாக இருக்கணும். நாம் செய்கிற நற்செயல்களால் பிறர் கடவுளை மகிமைப்படுத்துகிற மாதிரி நாம் வாழ்ந்து காட்டணுமா. கடைசியாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது, அவர் இந்த உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்தார், அந்த மீட்பை பெற்றிருக்கிறவர்களாக நாம் மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாக வாழணும். வாழ்க்கையில் எந்த சூழல், எப்படிப்பட்ட சூழல், எந்த மோசமான சூழல் வந்தாலும் இந்த மகிழ்ச்சியை நம்மிடம் குறையாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழும்பொழுது தான் பவுல் சொன்ன மாதிரி நாமும் சொல்ல முடியும்: நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், போராட்டத்தை முடித்து விட்டேன், எனக்காக வெற்றி வாகை இருக்குன்னு சொல்ல முடியும். வாழ்ந்து காட்டுவோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த காலை வேளையிலே நல்லதொரு போராட்டத்தை போராடிய பவுலின் வாழ்க்கைகள் காண்பித்து
நாங்களும் ஒரு போராட்ட ஈடுபட்டு வெற்றி வாய்க்கு தகுதியோடு மாற வேண்டும் என்று உணர்த்தி இருக்கிறீர். வாழ்ந்து காட்ட உதவி செய்யும். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.